வருஷம் 2025 ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ரேலி வந்து கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2024 இருந்த பீக் அளவுக்கு இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. 2025 ஃபுல்லாவே வீக்கா தான் வந்துருந்துச்சு. 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய அளவுல இங்க நிப்டி சென்செக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸா தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து வேணா ஏறும். பட் ஆனா இங்க பிராடர் மார்க்கெட்டா வந்து ஏறாதுன்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இன்னமும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவுல அந்த ட்ரேட் டீல் எப்படி முடிய போகுதுன்ற அன்சர்டனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அண்ட் தென் நம்ம ருப்பியுமே ஆல் டைம் ஐயோ நோக்கி போய்கிட்டே இருக்கு. நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கிற ரீசனால இங்க இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்க கம்பெனிஸ், இங்க இந்தியன் எக்கனாமி நம்பி இருக்க கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு growthல இருக்கும். இங்க எக்ஸ்போர்ட்ஸ் நம்பி இருக்கிற கம்பெனிஸ், அப்புறம் இங்க கமாடிட்டி கூட லிங்க் ஆயிருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரஷர்ல இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ அந்த செலக்டிவான ஸ்டாக்ஸுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா தான் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. மேபி மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எதனா ஒன்னு ரெண்டு வந்து ஆட் ஆகலாம். பட் ஆனா மேஜரா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இங்க ரேலி ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் அவங்க லாஸ்டா சொல்ல வருது, என்னதான் இங்க ரேலி வந்து ஆனாலுமே இங்க எஃப்ஐஐஸ் வந்து உள்ள வந்தாதான் இந்த ரேலி வந்து சப்போர்ட்ல இருந்து எடுக்கும். இங்க புது புது ஆல் டைம் ஹை நோக்கி போனோம் அப்படின்னா அதுக்கு எஃப்ஐஎஸோட ரேலி வந்து தேவை, அவங்களோட இன்ஃப்ளோஸ் வந்து தேவை. இங்க டிஐஎஸ் பொறுத்தல மார்க்கெட் வந்து கீழே விழுது அப்படின்னா அந்த டைம்ல உங்களால மணி வந்து இன்புட் பண்ண முடியும். பட் ஆனா இங்க மணி ஓவர் த டைம் வந்து வந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நாளைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நாளைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு டிஐஎஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து கிடையாது, அது எஃப்ஐஎஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ இங்க எஃப்ஐஎஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா தான் 2026 கம்பேக் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா 2026 கம்பேக் ஆகும். இல்ல அப்படின்னா 2025 மாதிரியா தான் 2026 இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா செலக்டிவான ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆர்பிஐ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இங்க பேங்க்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. இந்த வருஷம் 2025ல மட்டுமே 25 கோடியே 50 லட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபைன்ஸா வந்து பேங்க்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. இதுல நம்ம ஸ்பெஷலா பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்ல 4.5 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ்க்கு இங்க ஃபைன்ஸ் எல்லாமே சேர்த்து 25 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. 38 பேங்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போடப்பட்டிருக்கு இந்த வருஷம் மட்டும். அவங்க எல்லாருமே இங்க ஆர்பிஐ சொன்ன மாதிரியான அந்த பாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்க. அந்த நிறைய கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸ் மேல ஆர்பிஐ எடுத்த ஆக்ஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. பட் ஆனாலும் இன்னும் அன்கிளியரா வந்து இருக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ இந்த பெனால்டிஸ் வந்து எப்படி என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து போடுறாங்க, எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெனால்டிஸ் அமௌண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அன்கிளியரா இருக்கு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா வந்து வரும்போது ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்ட்டா தான் பேங்க்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது. கோஃபோர்ஜ் என்கோரா கம்பெனியோட டீல் தான் இன்னும் பெரும் பேசு பொருளா இங்க மார்க்கெட்ல வந்து இருக்கு. $2.35 பில்லியன் கொடுத்து இங்க கோஃபோர்ஜ் கம்பெனி என்கோரா கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இந்த இன்டெகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாதகமா முடியுன்ற கேள்விக்குறி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்வெஸ்டர் மத்தியில இருக்கு. அதனாலேயே இந்த ஸ்டாக் வந்து 10% வந்து அடிச்சிருக்காங்க. என்னதான் பினான்சியல் இயர் 2027ல இவங்க சொன்ன டார்கெட் படி இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து, அதாவது கோஃபோர்ஜோட ரெவன்யூ வந்து 28% வந்து growth ஆகும்னு சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா என்கோரா கம்பெனி உள்ள வந்துடும். என்கோரா கம்பெனி உள்ள வந்தது அப்படின்னா 28% ரெவன்யூ growth வந்துருக்கும். இபிஎஸ்மே வந்து பாத்தீங்கன்னா growth ஆகும்னு சொல்றாங்க. பட் ஆனா இங்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்பெனி நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து வாங்கணும்ல, ஃபர்ஸ்ட் அந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் கரெக்ட்டா முடியணும், ஸ்மூத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா முடியணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இதெல்லாம் வந்து கொஸ்டினபிள் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட அசெட் வேல்யூக்கும் இவங்க வாங்க போற அந்த என்கோரா கம்பெனியோட அசெட் வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. என்கோரா வந்து ரொம்பவே பெரிய கம்பெனியா இருக்காங்க. கோஃபோர்ஜ் கம்பெனி சின்ன கம்பெனியா இருந்து பெரிய கம்பெனி வாங்குற மாதிரி நம்ம வந்து இங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு ரீசனால கோஃபோர்ஜ் கம்பெனியால இதை வாங்க முடியுமான்ற கேள்வினால இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இறக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த கம்பெனி அந்த அக்விசிஷன் பண்ணிட்டாங்க, பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னா கோஃபோர்ஜ் கம்பெனி பெரிய லெவல்ல வந்து போயிடுவாங்க. ஏஐ பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஸ்கேல் அப் வந்து ஆயிடுவாங்க. அந்த பிசினஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் தென் அங்க இருக்கிற ஏற்கனவே டேலண்டடான ஆட்கள் வந்து என்கோரா கம்பெனில இருக்காங்க. அவங்களுமே இந்த கம்பெனில ரிட்டன்ஷன் வந்து ஆயிடுவாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மூமெண்டாவும் இருக்கு. பட் ஆனா இந்த இன்டெகிரேஷன் கரெக்ட்டா முடியுமான்ற கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த டைம்ல கோஃபோர்ஜ் கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னும் பிரைஸ் டர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இறங்குச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இத்தனை நாளா ஏறிட்டே இந்த சில்வர் பிரைஸ் அப்புறம் பிரீசியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே நேத்துக்கான மார்க்கெட்ல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. 10% சில்வர் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் நீங்க கோல்டு பொறுத்தவரை 3% வந்து கிராஷ் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்தியன் மார்க்கெட் டர்ம்ஸ்ல தெரியல அப்படின்னா கூட எம்சிஎக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. ஏன் டக்குன்னு கிராஷ் ஆச்சு அப்படின்னா இங்க எல்லாமே ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிரீசியஸ் மெட்டல்ஸ்லயும் நடக்குது. மெயினா சில்வர்ல வந்து நடக்குது. அதனால 10% கரெக்ஷன் வந்து இருக்கு. பட் ஆனா கோல்ட பொறுத்தவரை அங்கேயுமே இங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. பட் ஆனா அங்க 3% தான் கரெக்ஷன் வந்து இருக்கு. இன்னமும் பிராடர் மார்க்கெட் லெவல்ல பார்த்தா அப்படின்னா சில்வருக்கான டிமாண்ட் அப்படியே தான் வந்து இருக்கு. சில்வரோட ரேலியை பொறுத்தவரை அது ஒன்றும் கண்டினியூ ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு கேள்வியும் வந்து கிடையாது. பட் ஆனா அங்க கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ இதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. அதை நான் டீட்டெயிலா சொல்லும்போது சொல்றேன். சென்செக்ஸ் வந்து நேத்துமே இறங்கி இருக்கு, நிஃப்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க குளோபல் லெவல் இன்னும் அன்சர்டனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு. ருப்பி வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சோ இது எல்லாமே நெகட்டிவான ரீசன்ஸா இருக்கும்போது யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ட்ரேட் டீலும் வந்து முடியல. சோ இது எல்லா ரீசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஆகி மார்க்கெட்டே இறங்கிட்டே இருக்கு.
அண்ட் தென் நீங்க பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவுட் ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதை தாண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த Q3யோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. சோ இந்த Q3 ரிசல்ட்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா அது வந்து கம்பல்சரியா இல்லாத ரீசனால மார்க்கெட்டை இறங்கிட்டு இருக்காங்க. சோ ஓவரால் மார்க்கெட்டா பார்க்கும்போது மீடியாவும் எஃப்எம்சிஜி அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணிருக்கு. அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதுவே நம்ம மத்த செக்டர்ஸ் இந்த ஐடி அண்ட் தென் நீங்க பேங்கிங்கை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 க்ளோல் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து அந்த அளவுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகல. சோ அதனால மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இன்னும் 50 க்ளோல் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிக்சன் ஷேர் வந்து 16 மாசம் லோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டச் பண்ணிருக்கு. இங்க ஆல் டைம் ஹைல இருந்து ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. ஏன் இந்த கம்பெனி விழுது அப்படின்னா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைத்தன்மை குறையுது. பினான்சியலா 2027 இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா குறையதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த கம்பெனி ஐடி ஹார்ட்வேர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்க ஐடி ஹார்ட்வேர்ஸ்க்கான அந்த ஒரு இம்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. இல்ல அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027ல. சோ இந்த கம்பெனி கிட்ட இப்ப இருக்கிற டீல்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஃபினான்ஷியல் இயர் 2027ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஐடி ஹார்ட்வேர்க்கான இம்போர்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னும் போது இந்த கம்பெனியால அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே இப்ப இருக்க பிரைஸ்க்கு ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இந்த எல்லா ரீசன்ஸுமே கம்பைன் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து அண்டர் வெயிட்ல வச்சிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே. இதை தாண்டியுமே நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றதும் நிறைய brokerage firms எல்லாம் சொல்றது இந்த கம்பெனிக்கு அப்ராலியே வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இங்க அண்டர் வெயிட் தான் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேலி கொடுத்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் நடக்குது. இந்த டைம்லயுமே அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா இங்க வந்து ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இந்துஸ்தான் காப்பர் ஷேர் நேத்திக்கான மார்க்கெட்ல 11% வந்து ஏறி இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காப்பரோட ரேலி வந்து இருக்கு. அந்த காப்பரோட ரேலி வந்து சப்போர்ட் பண்ணி இந்துஸ்தான் காப்பரையும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏற்றி இருக்கு. 48% கிட்ட இந்த 1 மந்த்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேலி ஆயிருக்கு. சோ என்ன ரீசனால ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் ஏற ரீசனால மட்டும் தான் ஏறுது. அதை தாண்டி பெரிய ரீசன் எதுவும் கிடையாது. 50,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிருக்கு இந்துஸ்தான் காப்பரை பொறுத்தல்ல. சோ ஸ்டில் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அதே நீங்க ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் சுத்தி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரேலி கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாமே இங்க கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ அந்த டைம்ல கூட கன்சிடர் பண்ணி இப்போ இருக்க பிரைஸ்க்கு ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. பீட்டர் ஷிஃப்ட்னு ஒரு வெல் நோன் யூஎஸ் எக்கனாமிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சில்வர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் வந்து இருக்கு. அங்க கொஞ்சம் காஷியஸா வந்து இருங்க அப்படின்றத சொல்றாரு. கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இங்க வந்து அண்டர் வேல்யூடா வந்து இருக்கு. சோ அதனால அதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் டைம்ல வந்து சொல்லி ஒரு ஆர்டிகல் டீட்டெயில வந்திருக்கு. சோ இவர் என்ன சொல்றாரு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். சில்வரோட பிரைஸ் $84 இருந்து இப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா $75 வந்து இறங்கி இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் வந்து நடந்திருக்கு. இதே அளவுக்கு கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்ஷன் வந்து நடக்காது அப்படின்றத தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இங்க கோல்டுக்கு பின்னாடி இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நீங்க இந்தியன் ரீட்டைலர்ஸ் அப்புறம் கோல்டு ETF இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் பிசிக்கலாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கான டிமாண்ட் சூப்பராகவே வந்து இருக்கு. அண்ட் தென் அந்த அளவுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட்ல வந்து தயாரிச்சும் கொடுக்க முடியல. இது எல்லாமே கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரைஸ் ஆகுதுக்கான இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே இருக்கு. அண்ட் தென் ஃபியூச்சர் growthக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. இந்த அளவுக்கான கரெக்ஷன் நடக்கவும் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கோல்டு வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் சான்ஸ் லெஸ்ன்னு சொல்றாரு. சில்வரை பொறுத்தவரை இங்க இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் இருக்குது உண்மைதான். இன்வென்டரி ஸ்பேஸா வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ள கம்மியான சில்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லாமே வந்து உண்மைதான். பட் ஆனா இங்க கரெக்ஷன் நடந்தா ஹெவியா வந்து நடக்கும் இங்க கோல்டை கம்பேர் பண்ணும்போது. அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா கோல்டுலயே இருங்க அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு. இதுதான் உண்மையான ரீசனாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க கோல்டு விட சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட கரெக்ஷன் ஆகுமோ நமக்கு தெரியும். இங்க 10% சில்வர் விழுது அப்படின்னா கோல்டு வந்து ஒரு 3% தான் விழும். எங்க சில்வரோட டிமாண்ட் எப்படி இருக்கு என்ன எதுனா உங்களுக்கு வந்து புரியுது. அந்த இண்டஸ்ட்ரி லெவல்ல எப்படி அந்த டிமாண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல கன்சிடர் பண்ணி வெளியே வரதான் பெட்டரா வந்து இருக்கும். இதுவே கோல்டு பொறுத்தல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டரா வந்து இருக்கும். பிப்ரவரி மாசம் வந்து இந்தியால ஒரு ஏஐ சமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. அதுக்கு வந்து இங்க சைனா வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க இந்தியா. இந்த ஒரு சமிட்ல வந்து இந்தியா வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்தியா அடுத்த லெவல்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போகணும். அப்படி இருக்கும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், அப்புறம் இங்க எஜுகேஷன், மேனுஃபேக்சரிங், அப்புறம் கவர்மெண்ட் உள்ள எப்படி வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற பிளான்ல வந்து போகிறதுக்காக இங்க இந்த சமிட் வந்து நடக்குது. இதுல பெரிய பெரிய ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பங்கேற்பாங்கன்னு சொல்றாங்க. லைக் வந்து பில்கேட்ஸ் மாதிரி ஆட்கள் கூட உள்ள வந்து பங்கேற்பாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதுக்கான இன்விடேஷன் சைனாக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. சோ ஃபுல்லாவே ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி போற உலகத்துல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை ரீஷேப் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு மூவ்மெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸை பார்க்கும்போது அதாவது கார்ஸோட சேல்ஸ் வந்து பார்க்கும்போது இருக்கிறதுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையா வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 4.37 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025ல மட்டும் வித்திருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல 8.2% வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா இருக்கு. ஃபுல்லாவே இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணாங்களா அதுவும் அந்த நீங்க வந்து டாக்ஸ் ரிலீஃப் வந்து கொடுத்தாங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஆகி இந்த அளவுக்கான கார் சேல்ஸ் வந்து நடந்திருக்குதா சொல்றாங்க. இங்க ஜான் டு ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.1% தான் வந்து பாத்தீங்கன்னா growthல வந்து இருந்துச்சு இங்க வெஹிக்கிள் சேல்ஸா பொறுத்தளவுல. பட் ஆனா இங்க ஆகஸ்ட் டு டிசம்பர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 14% வந்து பாத்தீங்கன்னா growth வந்து இருக்கு. என்ன ரீசனால ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஜிஎஸ்டி கட் வந்து நடந்துச்சு. சோ அதனால சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ இது எல்லா ரீசன்ஸுமே அமைஞ்சு 4.37 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்திருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் ருபி வந்து ரூ. 83 ரூ. 85 இருந்தது 91 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டு வந்திருக்கு. ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ ஆயிருக்கு.
இங்க மாசம் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு சம்மரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஜனவரி டு பிப்ரவரில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 86 87 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் இங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுவோன்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தென் அந்த டைம்ல இங்க வாரும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு சில நாள் ரூ. 86 ரூ. 87 இருந்துச்சு. அப்படியே நம்ம மார்ச் ஏப்ரல்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் வந்து கிடைச்சு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட மாட்டாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால டெம்பரரி ரிலீஃபா ரூ. 87 வந்து இருந்தது. 85 டு 86 வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த மந்தான மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிலீஃபா வந்து இருந்துச்சு. ரூ. 83.87 வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல எந்த ஒரு ஃபேருமே வந்து கிடையாது. ஓகே அப்படின்ற மாதிரி எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த் அண்ட் மந்த் கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டாரு. அடுத்ததா H1B விசால வந்து பாத்தீங்க அப்படின்னா கை வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கை வச்ச ரீசனால இங்க ருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரூ. 91 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு டவுன்ஃபால் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரேடோட அந்த அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் ருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இந்தியா பண்ற வரைக்குமே ருப்பி வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ருப்பியை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. பிளிங்கிட்டோட சீஃப் பினான்சியல் ஆஃபீஸரான விபின் கபூராய் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் பிளிப்கார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வருஷமா பிளிங்கிட்ல வந்து ஒர்க் பண்ண அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு 7 வருஷத்துக்கிட்ட. அங்கே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகி போறாரு. சோ இங்க பிளிங்கிட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. டெல்லி ஹைகோர்ட்ல சன்ஃபார்மாக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கு தான் நெகட்டிவான செட்பேக்கா ஒன்று அமைஞ்சிருக்கு. டாக்டர் ரெட்டி நிறுவனம் இங்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீங்க மார்க்கெட்லயே இருக்கு. அந்த நேம் பண்ணப்பட்டது சன்னு சொல்லி இருக்க ரீசனால சன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. சன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது எங்க பிராண்டுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சுப்பாங்க. அந்த இதோட எங்களோட பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1979 தான் நாங்க வச்சிருக்கோம். சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க டெல்லி ஹைகோர்ட்டுமே டாக்டர் ரெட்டி கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்க மேனுஃபேக்சர் வந்து பண்ணக்கூடாது, சன்ன்ற நேம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மேனுஃபேக்சரிங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஜனவரி 23 நடக்கும். அந்த டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் எப்படி இந்த டாக்டர் ரெட்டி நிறுவனம் வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு. சோ டாக்டர் ரெட்டி நிறுவனம் ஆப்வியஸ்லி என்ன சொல்லியிருப்பாங்க, சன்ன்ற நேம நாங்க சன்ஸ்கிரீனை தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க சன்ன்ற அந்த ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. சோ பாப்போம் நெக்ஸ்ட் இயரிங்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நேத்திக்கான மார்க்கெட்ல அதிகமா விழுந்த ஸ்டாக்ஸ்ல ஒன்னா இருக்கிறது இங்க பிசி ஜுவல்லர்ஸா வந்திருக்கு. இந்த கம்பெனி நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆனா அப்பத்துல இருந்தே நான் சொன்னது இந்த கம்பெனி பக்கம் கொஞ்சம் போகாம இருக்கிறது நல்லதா இருக்கும், கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. என்ன ரீசனால அப்படின்னா இப்ப கூட ரூ. 8 வந்து வந்துருச்சு. ரூ. 12 இந்த ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப ரூ. 8 கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. சோ இதுல வந்து இன்னும் அன்கிளியரா தான் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் அந்த அளவுக்கான பெரிய growth வந்து கிடையாது. லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல்ஸ் ஒரு குவார்ட்டருமே வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கணும். பட் ஆனா இந்த அளவுக்கு இங்க இந்த கம்பெனில ஏறிச்சான்னு கேட்டீங்கன்னா ஏறவே இல்ல. அதை தாண்டி இருக்கிறது இந்த கம்பெனிகிட்ட கடன் அதிகமா இருக்கு, அதை குறைச்சிட்டே வரும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டு தான் வராங்க. சோ என்னதான் இந்த கம்பெனி குறைச்சிட்டு வந்தாலுமே இந்த கம்பெனியோட பிசினஸும் வந்து ஏறணும். இது ரெண்டுமே மேட்ச் ஆகாத ரீசனால இந்த கம்பெனி வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த பிசி ஜுவல்லர்ஸ் இறங்கிறதுக்கு பின்னாடி ரீசனா இருக்கு. அடுத்ததா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுமே நேற்று மார்க்கெட்ல இறங்கிச்சு. அப்புறம் ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இறங்கிருக்கு. அடுத்ததா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெடும் இறங்கிருக்கு. அப்புறம் கிர்லோஸ்கர் ஆயிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. சோ இங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரஷர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு இங்க ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை தான் நாங்க எடுக்க போறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஹைரிங்ஸ் சொல்லும் போது இங்க காலேஜ் டயர் 1, டயர் 2, டயர் 3ல இருக்க காலேஜஸ்ல இருந்து ஹைரிங் வந்து நாங்க கம்மி பண்ணுவோம். அங்க ஃப்ரெஷர்ஸோட ஹைரிங் வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்கள தான் நாங்க வந்து ஹையர் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாவே ஆட்டோமேஷன் அப்புறம் இங்க ஏஐ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி இங்க கோர்ஸ் பர்சியூ பண்ணிருக்க எல்லாருமே எடுப்போம். பட் ஆனா ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸோட எம்ப்ளாயிஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்கிலிங் பண்ணியதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த கம்பெனிக்கு ஏஐ பிளஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்ல வச்சு என்ன தெரியுது அப்படின்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து புது ஹைரிங்ஸ்ல அதிகமா காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாம ஏற்கனவே இருக்க ஆட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் பண்றதுக்கான பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஓலா எலக்ட்ரிக் வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட் பண்றது வந்து ஹோம் இவி சார்ஜிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெட் பண்றாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலா பேட்டரியில வந்து பெட் பண்ணாங்க, ஓலா சக்தின்னு சொல்லிட்டு. இப்ப திரும்ப அடுத்த பெட்டா வந்து இருக்குது ஹோம் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. இங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல, சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போகும்னு சொல்றாங்க. அங்க ஒரு நல்ல ஏரியா இருக்கதான் சொல்றாங்க. சோ அதுல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போவோம். அடுத்ததான் எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரேம்ப் அப் வந்து பண்ணுவோம். இங்க அந்த டிமாண்ட் வந்து மீட் பண்றதுக்காக. அதுக்கு அடுத்ததா வந்து இருக்குது புது இவி ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா மார்க்கெட் ஷேர் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு கெயின் ஆக ஆரம்பிக்கல. இது இன்னைக்கு கெயின் ஆகுது. அந்த நீங்க உங்க எப்ப வெஹிக்கல் சேல்ஸ் வந்து இங்க ஏத்தர வந்து பீட் பண்றாங்களோ அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பக்கம் போகாமல இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.